ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெகபோத் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்சை விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் ரெகபோத் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்சை ஆலப்பட்டி புதூரில் தேவனுடைய சபையிலே தேவ ஆராதனைக்கு இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் தடை உத்தரவின் பேரில் மறுபடியும் யூடியூப் மூலமாக தான் இது 20வது ஞாயிற்றுக்கிழமை கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். 19வது முறை பதிஞ்சிருக்கிறோம் நம்ம யூடியூப்பில். ஆகவே இந்த யூடியூப் மூலமாக எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு குடும்பமாக நீங்கள் அமர்ந்திருக்கிறதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். வழக்கமான அந்த பயபக்தியோடு கூட சகல விதமான சலக்கரணையோடும் கூட நாம் தேவனை தொழுது கொள்ளும்படி பயபக்தியுடன் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய இல்லங்கள் இன்றைக்கு தேவன் வாழும் நல்ல தேவனுடைய ஆலயமாக மாறி இருக்குன்னு சொல்லணும். நம்முடைய உள்ளங்களும் இல்லங்களும் தேவாலயமாக மாறி இருக்கிறதற்காக கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர். ஆகவே இந்த வருஷத்தின் 215வது நாளில் இருக்கிறோம். 31வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். வருஷத்தின் 31வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். 8வது மாதம். கடந்த 7 மாத காலமாக கிருபையாய் காத்து நடத்தி வந்த தெய்வம் 8வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆகஸ்ட் மாதமாகிய இந்த 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் நல்ல நாட்கள் எண்ணக்கூடிய அறிவையும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஞானத்தையும் கிருபையையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் நம்மை காத்த தெய்வத்தை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிப்போமா, ஆண்டவரை போற்றுவோமா? இயேசு நல்லவர், அல்லேலூயா. எல்லாம் மனதை படிட்டு கர்த்தரை துதிப்போம். இயேசுவே நம்மை நோக்கி பார்க்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு தெரிந்து கொண்டேன். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் ஆண்டவரே சூத்திர உலகத்தில் கிடந்த எங்களை, பாவமணி இருளில் கிடந்த எங்களை, பிசாசின் பிடியில் கிடந்த எங்களை ஆண்டவரே சூத்திரம் விடுவித்து ரட்சித்து பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவி பரிசுத்த ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டு ஆண்டவரே உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி உங்களுடைய ஆவியங்களுக்குள்ள தந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை போதித்து நடத்தி வருகிற கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆய்வின் நாட்களில் விருத்தியாய் கூட்டி தருகிறேன். ஆண்டவரே சூத்திர நீண்ட ஆயுசுள்ள தெய்வம், எப்போது உயிரோடு இருக்கிறவர், முற்றும்படி எங்களை காக்க வல்லமிடவர். ஆண்டவரே சூத்திர கிருபையாய் காத்து நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பத்திரமா இந்த காலத்தில் கர்த்தர் பாதுகாத்து அன்பாய் வழிநடத்தி வந்த மேலான கிருபை தயவுக்காக நன்றியோடு உள்ள போக அன்பினால் நிறைந்து உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு சோத்திரம் இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளுக்காக, பரிசுத்த பண்டிகை நாளுக்காக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே சோத்திரம் உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க தந்த பொது சபை ஆராதனை ஆண்டவரே யூடியூப் மூலமா ஆண்டவரே தங்கள் இல்லங்களிலே கூடியிருந்தாலும் ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிறதற்காக, நாம் உயர்த்தப்படுகிறதற்காக ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே சோத்திரமை பாட துதிக்க ஆராதிக்க முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உண்மையில் அன்பு கூர்ந்து நாம் உண்மை ஆராதிக்க இந்த நாளை ஆண்டவரே சூத்திரம் ஏற்படுத்தி தந்தபடியால் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். வருஷத்தின் 215வது நாள், வருஷத்தின் 31வது ஞாயிறு, ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு 2/8 கிபி 2020 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே சூத்திர காலங்களிலே ஆண்டவரே குறித்த நேரத்திலே எங்கள் சபையார் எல்லாரும் இணைந்து 8 மணிக்கு ஆண்டவரே சூத்திர நாள் நம்முடைய பாதத்தில் அமர்ந்து உண்மை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனையிலே ஆண்டவரே சூத்திரம் பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த யூடியூப்ல பதிவு செய்து இதை எடிட்டிங் செய்து இதை ஆண்டவரே சூத்திரம் அப்லோடு பண்ணி அந்த யூடியூப்புக்கு அனுப்பி கொடுத்து ஆண்டவரே இவ்வாறு பணி செய்கிறதா நம்முடைய பிள்ளைகள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கீபோர்டு வாசிக்கிறதான தம்பியை, வசனம் வாசிக்கிறதா இருக்கிறதான தம்பியை ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து பாடுகிற பிள்ளைகளை ஆண்டவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்துவீராக, பரிசுத்த ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக. ஆவின் அனுக்கிரகத்தை கர்த்தர்
தருவீராக. ஆவிலே ஆராதித்து கிறிஸ்தேசுக்குள் மேன்மை பாராட்டக்கூடிய மாபெரும் கிருபைகளை கர்த்தர்கள் தருவீராக. ஏதோ ஆண்டவரே இல்லங்கள் தூரம் கூடி இருக்கிறதா அந்த பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே அவர்கள் உத்வேகம் அடைந்து பரிசுத்தாவின் வல்லமை பெற்று ஆண்டவரை ஆவிலே ஆராதித்து மகிழ போதிய கிருபைகளை கொடுத்து வழிநடத்துகிற யாராவது ஒரு நபர் கூட ஆண்டவரே சோத்திர வெறுமையாய் திரும்பிவிடக்கூடாது. ஆராதனைகளை மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார் என்று சொல்லி பரலோக பூலோக இன்பத்தினால் வசனத்தின் பூர்ண சத்தத்தினால் நிரப்பப்பட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சுகமாக இருப்பார்களாக. இப்படியே சகல பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. பூமி முழுவதும் ஆண்டவரே சூத்திரம் உம்முடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக என்று சொல்லி, உடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று சொல்லி ஆண்டவருடைய சமுத்திரங்களை தாழ்த்துகிறோம். கனமும் மகிமை துதியும் உன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுவோம். ஆமென். நல்ல தொடர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ரெகோபோத் ஏஜி சபை பாடல் ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தான் தேவனுடைய திருச்சபையாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நம்முடைய உடல் தேவனுடைய திருச்சபையாக இருக்கிறது. அந்த திருச்சபையில தேவனுடைய சபையிலே உங்கள் மத்தியிலே தேவன் எழுந்தருள விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க இடம் கொடுப்பீங்களா? உங்களுடைய இதயத்துல தேவனுக்கு இடம் கொடுப்பீங்களா? நம்ம தேவன் உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய உள்ளத்துல எழுந்தருள விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை துதித்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கைகளை தட்டி உற்சாகமா தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. காலடி வழிவிடாமல் நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களுடைய நடைகள் ஸ்திரப்படும். இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவியின் பலத்தால். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. நம்முடைய வசனத்தின்படி நடத்துவாராக. ஹல்லேலூயா. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் மிகம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் மிகம் வழி நடத்தும்.
சங்கீதக்காரன் சொன்னது போல நாம சொல்லுவோமா, ஜீவனுள்ள காலமெல்லாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். எப்படி என்ன செய்தால் எப்படி தொடரும் என்றால், வேத வசனத்தை கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிவோம். ஹல்லேலூயா. வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவோம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடும், எக்கால சத்தம் தொனிக்கும், இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். என் நேரமும் இயேசு கிறிஸ்து வரலாம். அல்லேலூயா. ஆயத்தமாவோம். வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவுக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏற்கனவே சொன்னது போல நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு எந்த நேரமும் வரலாம். நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கெஸ்ட் இந்த நேரத்துல வருவேன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேரம் நம்மளுக்கு எதுவும் சொல்லாம ஆனா வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால எப்பவும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தெய்வம் பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. சகலவற்றிலும் அவர் உயர்ந்தவர், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லதையே போதிக்கின்ற தெய்வம். எருசலேம்ல தேவாலயம் தான், அதை தான் எல்லாரும் பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த தேவாலயத்தை இடித்து கொடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் அப்படின்னு சொன்னார். அவர் தன்னோட உடலை தேவாலயமா மாற்றி அப்படி சொன்னாரு. இப்ப நம்மளோட உடல் எல்லாத்தையும் தேவாலயமா மாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னோட உடலை தேவாலயமா மாத்தி இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் அப்படின்னு தன்னோட உடலை பத்தி சொன்னாரு. இப்ப நம்முடைய உடலை அவர் தேவாலயமா மாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவன் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல குடிகொண்டிருக்கிறார், நம்ம உள்ளத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்ம துதித்து அந்த பெரிய தெய்வத்தை நம்ம துதித்து ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் சிறந்தவர். ஹல்லேலூயா. பாருங்கள், பாடி உயர்த்துவோம். பெரியவருக்கு ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர், யோசனையில் பெரியவர், சிறந்தவர். ஹல்லேலூயா.
உலகத்துல இங்க யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய வசனங்கள் நமக்கு ஏற்ற நேரத்திலே ஆலோசனை தருகிறது. அவர் சிறந்தவர். சாலமோனை பார்க்கிலும் ஞானத்தில் பெரியவர். ஹல்லேலூயா. சாலமோனுக்கே ஞானத்தை கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. ஞானத்தில் பெரிய தெய்வம். பாடி பேர்க்குமா, அந்த பெரியவருக்கு ஆராதனை செய்வோமா? யோசனையில் பெரியவரே, சிறந்தவரே, ஆராதனை. பெரியவரே, சிறந்தவரே, ஆராதனை. ஞானத்திலே சாலமோனிலும் பெரியவரே, ஆராதனை. ஞானத்திலே சாலமோனிலும் பெரியவரே, ஆராதனை. பெரியவரே, ஆராதனை. உயர்ந்தவரே, ஆராதனை. பெரியவரே, ஆராதனை. உயர்ந்தவரே, ஆராதனை. விசுவாசத்தை நம்மில் தொடங்கின தெய்வம், பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் விசுவாசத்தை தொடங்கினார். அவரே அதை நிறைவு செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே ஆபிரகாமிலும் பெரிய தெய்வம் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஆபிரகாமிலே வைத்த தெய்வம். அவர் விசுவாசத்தில் பெரியவர். அந்த விசுவாசத்தை நாம் பின்பற்றுவோம். விசுவாசத்தை தொடங்கினீரே, முடிப்பவரே, ஆராதனை. விசுவாசத்தை தொடங்கினீரே, முடிப்பவரே, ஆராதனை. விசுவாசத்தில் ஆபிரகாமிலும் பெரியவரே, ஆராதனை. விசுவாசத்தில் ஆபிரகாமிலும் பெரியவரே, ஆராதனை. பெரியவரே, ஆராதனை. உயர்ந்தவரே, ஆராதனை. பெரியவரே, ஆராதனை. உயர்ந்தவரே, ஆராதனை. அவர் பயபக்திக்கு உரியவர். ஹல்லேலூயா. அவர் மேல பக்தி வைக்க அவர் பாத்திரம் உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அந்த பயபக்தியில் ஆலயத்திலும் பெரிய தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல அந்த பயபக்தியை வைப்போமா? அந்த நம்மை அபிஷேகத்தால் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. பயபக்திக்கு உரியவரே, ஆராதனை. பயபக்திக்கு உரியவரே, பாத்திரரே, ஆராதனை. பயபக்தியில் ஆலயத்திலும் பெரியவரே, ஆராதனை. பயபக்தியில் ஆலயத்திலும் பெரியவரே, ஆராதனை. ஆராதனை. உயர்ந்தவரே, ஆராதனை. பெரியவரே, உயர்ந்தவரே, ஆராதனை. சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாம் சொந்தமாக்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமையில சாத்தானிலும் பெரியவர். ஹல்லேலூயா. பெரிய தெய்வம், உயர்ந்த தெய்வம், சிறந்த தெய்வம். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். தொடர்ந்து பாடுவோம். பாடி உயர்த்துவோம், ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சகலவித வல்லமையும் உடையவரே, ஆராதனை. சகலவித வல்லமையும் உடையவரே, ஆராதனை. வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே, ஆராதனை. வல்லமையில் சாத்தானிலும் பெரியவரே, ஆராதனை.
ஒப்பற்ற தெய்வம். ஹalleluya. Nothing can match his matchless name. Hallelujah. அவர் அவருடைய நாமம் இணையில்லாத நாமம். இயேசுவின் நாமம் பெரிய நாமம், இணையில்லா நாமம். ஹalleluya. ஒப்பற்ற நாமம். எதற்கும் அதுக்கு ஈடு இணையாக சொல்ல முடியாது. ஹalleluya. அந்த பெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்திருக்கிறோம், தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருப்போம். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் வல்லமை தருகிற தெய்வம். ஹalleluya. நம்முடைய தெய்வம் வல்லமை தருகிற தெய்வம். யாருக்கெல்லாம் புதிய அபிஷேகம் வேணும் அப்படின்னு விரும்புறீங்க? ஹalleluya. புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய சிந்தனை, ஹalleluya, புதிய தாளந்துகள், புதிய திறமை, இதெல்லாம் யாருக்கெல்லாம் வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஹalleluya. இந்த பாடலை நல்ல நம்பிக்கையோட உற்சாகத்தோட பாட போறோம். கர்த்தர் நம்மை அபிஷேகிக்க போறார், பிரசன்னத்தால நிரப்ப போகிறார். ஹalleluya. நமக்கு கர்த்தர் புதிய அபிஷேகத்தை தருவார். நீங்க உணர்ந்து பாடுங்க, நல்ல உற்சாகமா கைகளை தட்டி பாடுங்க. கர்த்தர் நமக்கு புதிய அபிஷேகத்தை தருவார். ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்புவார். ஹalleluya. உணர்ந்து பாடுவோமா? முழங்கால் படியிட்டு உற்சாகமா கைகளை தட்டி வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியை இப்ப ஊற்றுமே, பரலோக ஆவியை இங்கே ஊற்றுமே, பரிசுத்த ஆவியை இப்ப ஊற்றுமே, பரலோக இங்கே ஊற்றுமே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, புதிய தரிசனம், புதிய சிந்தனை, புதிய ஆசைகள் இப்ப வேண்டுமே, புதிய தரிசனம், புதிய சிந்தனை, புதிய ஆசைகள் இப்ப வேண்டுமே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய பாஷைகள் இப்ப வேண்டுமே, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய பாஷைகள் இப்ப வேண்டுமே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, புதிய நோக்கங்கள், புதிய தாகங்கள், புதிய கிருபைகள் இப்ப வேண்டுமே, புதிய நோக்கங்கள், புதிய தாகங்கள், புதிய கிருபைகள் இப்ப வேண்டுமே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே. புதிய ஜீவியத்தை கேட்போமா? புதிய ஊழியத்தை கேட்போமா? புதிய சந்தோஷத்தை கேட்போமா? ஹalleluya. இந்த காலம் புதிய ஒரு இயல்பான காலமாக இருக்கிறது. ஹalleluya. இயல்பாக தான் இருக்கிறோம், ஆனா இது ஒரு விதமான புதிதான இயல்பு நிலை. இந்த புதிதான இயல்பு நிலையில புதிய ஜீவியத்தை கேட்போம், புதிய ஊழியத்தை கேட்போம், புதிய சந்தோஷத்தை கேட்போம். ஹalleluya. கர்த்தர் தருவார், நிச்சயம் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவார்.
பாஷைகள் இப்ப வேண்டுமே, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய பாஷைகள் இப்ப வேண்டுமே, வல்லமை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, வல்லமை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியை இப்ப ஊற்றுமே, பரலோக ஆவியை இங்கே ஊற்றுமே, பரிசுத்த ஆவியை இப்ப ஊற்றுமே, பரலோக ஆவியை இங்கே ஊற்றுமே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே, வல்லமையை தந்திடும் ஆவியானவரே, வரங்களை கொடுத்திடும் ஆவியானவரே. ஓரி மாமாரதல ஓரி கிருஷ்ணதல வரவரிக்கவா, ஓரி அதல ஓரி கிருஷ்ணதல வரவரிக்கவா, ஓரி மாமாரதல ஓரி கிருஷ்ணதல வரவரிக்கவா, வரஷவா. ஹalleluya. புதிய அபிஷேகத்தை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. புதிய வல்லமையை எங்களுக்குள்ளே தந்ததுக்காக உமக்கு நன்றி 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 தெய்வமே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிற ஆண்டவரே. ஹalleluya. எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹalleluya ஹalleluya. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று பார்க்கிற ஆண்டவரே. ஹalleluya. நீர் அல்பாவும் ஒமேகாவுமான தெய்வம், ஆதியும் அந்தவுமான தெய்வம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. எப்போதும் இருக்கிற தெய்வமே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. யெகோவா என்னும் நாமம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய பரிசுத்த நாமம் எப்பொழுதும் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்கெல்லாம் எங்களுடைய ஜனங்கள் கூடி இருந்து ஆராதிக்கிறார்களோ, ஹalleluya, இந்த வீடியோ இந்த ஆராதனையை பார்க்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை ஹalleluya புதிய அபிஷேகத்தால புதிய வல்லமையால நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. நீங்க எங்கேயும் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹalleluya. எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிற தெய்வம். ஹalleluya ஹalleluya. உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிற ராஜா. ஹalleluya ஹalleluya. Praise God. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர். Hallelujah. 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 இயேசுப்பா உமக்கு நன்றி. கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. புதிய சிந்தனை, புதிய ஆவி, புதிய வரங்கள், புதிய கிருபைகள் ஹalleluya தினந்தோறும் நமக்கு தருகிறார். ஹalleluya. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. புதிய பலன், புதிய வல்லமை தருகிறார். ஹalleluya. நன்றியோடு நன்றியோடு உள்ளம் பொங்க அன்பினால் நிறைந்து கர்த்தரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு நன்றியோடு உள்ளம் பொங்க அன்பினால் நிறைந்து கர்த்தரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மறுபடியும் இந்த வருஷத்தின் 215வது நாளில் வந்திருக்கிறோம். 31வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதமாகிய இந்த 8வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை 2/8 கிபி 2020 ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே இந்த யூடியூப் மூலமாக அவரவர் தம் தம் இல்லங்களிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ரெகபோத் அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச் ஆலப்பட்டி புதூர். ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கிறது. ஒரே நேரத்தில், குறித்த நேரத்திலே நாம் தேவ சமூகத்தில் கூடுகிறது, அது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறது. நன்றியோடு கர்த்தரை துதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இயேசு நல்லவர். ஹalleluya. இன்றைக்கு ஆராதனைக்கு உள்ள அந்த பாடலில் ஒரு வசனத்தை அங்கே நாங்கள் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 9:1-2 வாசிக்கிற கவனிங்க. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நல்ல அருமையான ஒரு சங்கீத வார்த்தை. ஹல்லேலூயா. துதி. இந்த வசன அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிற பாடலை என்ன செய்வோம்? பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஆமென். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே உம் அதிசயங்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா.
உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, கொடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உணர்ந்து பாடுவோம். கொடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, இயேசுவே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை என் இயேசு கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. ஒரு முறை கூட. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதையும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதையும். எதிரியின் கை ஓங்க விடாதையும். உன்னதமானவரே, என்
நம்பிக்கை வின் போவதில்லை, வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை. எளியோர் நம்பிக்கை வின் போவதில்லை, எளியோரின் நம்பிக்கை வின் போவதில்லை. உன்னதமானவரே, என் குறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் குறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். சொல்வோம், உயர்த்துகிறேன். அவரை உயர்த்தி, அவரை வாழ்த்தி, ஒருவரையே வணங்கி, அவரை போற்றி ஆராதிக்கிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Glory to God, Jesus. Hallelujah, hallelujah. எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த காலவெளிக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாத காலம் இந்த வருஷத்திலே ஆண்டவரே மகிழ்ச்சியின் ஆண்டு கிபி 2020 காணச் செய்த தெய்வம் the year of joy, மகிழ்ச்சியின் ஆண்டு என்று அறிவிக்கின்றது. ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்கிறாங்க. யோவான் 16:20 எங்களோடு ஆண்டவரே சோத்திர விளம்பி சொன்ன வார்த்தையை வாக்குத்தத்தமாய் இந்த வருஷத்துக்கே கொடுத்தீங்க. இதுவரைக்கும் ஆண்டவரை நடத்தி வருகிறீங்க, தொடர்ந்து என்னை நடத்துவீங்க. ஆண்டவரே தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று நாங்கள் எங்களையே நம்பாமல் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்கிற எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவையே நம்பி இருக்கிறோம் என்று பவுல் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். இதுவரை உயிரோடு இருப்பது நம்முடைய கிருபை. நம்முடைய உன்னதமான மகிமையை எடுத்துரைக்க முழு இதயத்தோடு போய் துதித்து உயர்த்த நீர் எங்களுக்கு பாராட்டி வந்தவருடைய தயவு கிருபை நினைத்து நன்றி செலுத்துவோம். ஆயுடைய நாட்களை கூட்டித் தருகிறேன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன், பாதையை நெய்யாய் பொழிய செய்கிறேன். உடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுகிறதுக்காய் நமக்கு சோதரம். உடைய நாமத்தை ஆண்டவரை உயர்த்த எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய பொற்பாத்தில் கடந்து வந்து நம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க தந்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். பாடல் துதி சோத்திரத்தில் மகிமைப்பட்டு ஆராதனையை சொந்த வாசனை உயர்ந்து கொண்ட எங்கள் தெய்வம் தொடர்ந்து பின்வரும் ஒவ்வொரு பகுதியும் நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுகிறோம். இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்கள் தங்கள் இல்லங்களிலே குழுமி இருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் சுகமாக இருப்பார்களாக. இந்த ஆராதனைக்குரிய எல்லா நன்மைகளையும் பரலோக பூலோக இன்பத்தையும் ஆண்டவரே பரிசுத்தாவின் ஆண்டவரே சொல்கிற ஆசீர்வாத வரங்களையும் ஆண்டவரே வசனத்தின் பூர்ண சுத்தத்தையும் அவர்கள் பெற்று அனுபவித்து ஞானத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஆத்மா திருப்தி அடைந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்கள் ஒப்புக்கொடுக்கும். சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சுகமாக இருப்பார்களாக. ஆண்டவரையுமே துதிக்கிறோமே சோதரிக்கிற கர்த்தாவே உடைய ஆளுகையின் கருத்தை எங்களுக்கு தாழ்த்துகிறதா தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் நீர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். என்னை எங்களை ஒரு கருவி எடுத்து பயன்படுத்துகிறார்.
எல்லா ஆளுகையும் வல்லமையும் ராஜ்யம் உம்முடையதானது. எல்லா கனம் மகிமை துதி உமக்கே செல்லும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கலிகூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரணம் தர்ப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறோம். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பயக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரல் இராதபடி ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினையை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தார்கள். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் எல்லாரையும் வாழ்த்திக் கொள்கிறோம். ஆண்டவர் நல்லவர். நாம் மிக முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் இருதய பகுதியாகிய பரிசுத்த வேதாகம பிரசங்கங்கள், கர்த்தர் தந்த வார்த்தையை சபையின் தூதனுக்கு ஆண்டவர் தந்த வார்த்தையை சபைக்கு கொடுக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஆகவே வழக்கமாக சொல்கிறது போல நீங்கள் நன்றாக வீட்டில் சரியாக இருந்து கொண்டு வெளியே அடிக்கடி இந்த பிரசங்க நேரத்தில் எழுச்சி போகாதபடி ரொம்ப கவனமாக ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து இந்த சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கணும். இங்கே வாசிக்கப்படுகிற இந்த வார்த்தையை நீங்கள் வீடுகள்லையும் என்ன செய்யணும், பைபிள் எடுத்து திறந்து வாசித்து பார்த்து தியானிக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும், குறிப்பேடுகளை எழுதிக்கணும். வசனத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சாபன சபையில் அதிகமாக வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதிகமாக என்ன செய்வாங்க, வளர நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படி ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 31வது வசனம். லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. கண்களை மூடி தலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் கொடுகையிலே ஒவ்வொரு பகுதியிலும் மகிமைப்பட்டு வந்தீங்க. இப்போதும் இருதய பகுதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பகுதியை இந்த நேரத்தில் இப்போது எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டாங்க. கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன்னு சொல்லி உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் அவரோடு கூட காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் பூர்ண சித்தம் எங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக உடைய வார்த்தைப்படி நடத்த எங்களை காலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வசனத்துக்கு ஆண்டவரை பயப்படுகிற பயத்தோடு எங்களை நடத்துவீராக, எங்களோடு பேசி விளக்குவீராக, நல்வார்த்தைகளை எங்களுக்கு நேரம் அனுப்பி தந்து நிறைவேற்றுவீராக என்று சொல்லி உடைய பாதங்களை தாழ்த்துகிறோம். கனமும் மகிமை புதிய மக்கை செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் இன்றைக்கு நம்ம சிந்தை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த ஓம ஆண்டவர் சொன்ன ஓமம் உங்களுக்கு தெரியும். இது 11வது வசனத்தில் இருந்து ஆரம்பிக்குது. நான் அப்படி வாசிக்கிறேன்னா நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, ஆசையில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்போ அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைய தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான்.
அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கந்தை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து, இது என்ன என்று விசாரித்தார். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்திற்கு வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தார். தகப்பனும் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்கு அடிப்பித்தீரே என்றார். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய்? எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. ஒரு நீண்ட நெடு வசனங்கள் தான். 11லிருந்து 30 வரலையும் என்ன செஞ்சு வாசித்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 32 வரலையுமே வாசித்தாச்சு. ஆனால் நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் அந்த ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. அதாவது அந்த 31வது வசனம், அதை திரும்ப வாசிங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய்? எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்போதும் நாம் தேவனோடு இருக்கிறோமா அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த சூழ்நிலையிலையும் எந்த சமயத்திலையும் நம் தகப்பனாகி தேவனை விட்டு நாம் பிரியாமல் இருக்கிறோமா? நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறார். எந்த நிமிஷமும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவரோடு கூட நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த நிச்சயம், அந்த ஒரு சர்வ நிச்சயம் உங்களுக்கு வந்துட்டுனா அவருக்கு உள்ளதெல்லாம் உங்களுடைய, தேவனுடைய இதெல்லாம் நம்முடையதாகும். எப்போ அப்படின்னா நாம் அவரோடு இருக்கும்போது தான். அதுதான் இதில் பாயிண்ட். அதுதான் முக்கியமானது. இப்போ அவருடையதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்லிடலாம். சங்கீதம் 24:1 சொல்லப்பட்டிருக்கு, பூமியும் அந்த நிறைவும் அதன் குடிகளும் பொருள்களும் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5:5 வாசிங்கன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ கர்த்தருடையதெல்லாம் மிக முக்கியமானது என்ன? இந்த பூமியை நமக்கு வாழ கொடுத்திருக்கிறார். இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். இது பூமி, அந்த நிறைவும் குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. நாம கர்த்தருடையவர்கள். அப்போ நாம் அவரோடு இருந்தோமையானால், அவரை விட்டு பிரியாமல் இருந்தோமையானால் நிச்சயமாக அவருடைய இதெல்லாம் நம்முடையதான். என்னுடையது எல்லாம், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஒரு ஓமானம் சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் அவர் சொன்னதில் முக்கியமான ஒரு பகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், என்னுடையதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது அப்படிங்கிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்ன எப்படி இருக்கும்? எனக்கு உள்ளதெல்லாம் உன்னோடு தான்ப்பா அப்படின்னா, இந்த பூமியை சுதந்திரிக்கக்கூடிய கிருபை, இந்த பூமியில் வாழறதுக்கு நமக்கு உதவி செய்திருக்கார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறார், பலப்படுத்தி நடத்துகிறார். இதுவரைக்கும் நம்ம தாங்கி தப்பு வைத்து ஏற்றி சுமந்து பாதுகாக்கிறார். துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. மகிழ்ச்சி நாட்டில் பல மகிழ்ச்சியின் செய்திகளை இந்த கொரோனா வைரஸ் காலத்திலையும் நம்ம அதிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாமல் இருந்தாலும்
செய்திகள்லாம் பாருங்க, நம்முடைய சபையில் எத்தனையோ மகிழ்ச்சிக்குரிய செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவர் சொன்னதுதான். காலம் சூழ்நிலை, இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொன்னதை அவர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்வார்? நான் உனக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் எனக்கு சொன்னபடி தான் நடக்கும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பலில் இருந்து சொல்கிறாரு. கப்பல் சேதம் வரும், ஆனால் பிராண சேதம் ஒருத்தனுக்கு வராது. 276 பேர் உயிரோடு இருப்போம். கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, கர்த்தர் எனக்கு சொன்னபடி தான் நடக்கும். அப்போ நான் கர்த்தர் சொல்லிய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வசனத்தை வாசம் இல்லையா, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கிறவன். இளையகுமாரன் கெட்டு போய் திரும்ப என்ன செய்தான்? மனம் திருப்பி அவன் வாரான். அவனுக்கு ரெட்டிப்பானதை செய்யலாம். அவன் செத்து போனான், திரும்ப வந்தான். ஆவிக்குரிய சாவு செத்துட்டான், திரும்ப ஆவிக்குரிய வாழ்வுக்கு மறுபடி பிறந்து வந்துட்டான். எத்தனையோ முகம் காணாமல் போயிட்டான். எவ்வளவோ பாவம் செய்துட்டான், திரும்ப வந்துட்டான். அவனுக்கு எல்லாம் செய்யறதுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நானும் எப்போது அவரோடு கூட இருக்கிறோமா? அப்படியானால் அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாக என்ன செய்யும்? மாறும். பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆசிக்கிறீங்க? ஆமே. என்னுடையதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறதுங்கிறார். என்னுடையதெல்லாம் உன்னுடையதான் இருக்கிறது. அப்போ தேவர் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடம் உள்ளதெல்லாம் ஏது, அது எப்படி, எதனால் நம்முடையதாகும் என்கிறது தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அல்லேலூயா. அது எது அவருடையது, எதனால் அது நம்முடையதாக மாறும்? முன்னதாக அவருடையதெல்லாம் எதுன்னு ஒரு பார்வை பார்த்துறோமா? முக்கியமானதான் பார்க்குறாங்க, எல்லாமே அவருடையதான். ஆனால் ஒரு 4 காரியம் சொல்கிறேன். அதில் ஏற்கனவே சொன்னேன், பூமியத்தின் நிறைவு குடிகள் எல்லாம் கர்த்தருடையது. அப்போ பூமியை சார்ந்த குணமுள்ளவர்கள் நினைச்சுவாங்க, அவங்க சுதந்திரித்துக் கொள்வாங்க அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ நான் வரிசை அப்படி சொல்ல பாருங்க. சங்கீதம் 3:8 வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பு கர்த்தருடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாகவும் சொல்லியிருக்கிறார். அது வாசிங்க. பார்த்தீங்களா? சங்கீதம் 3:8 என்ன சொல்லுது? ரட்சிப்பு வந்து கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்போ முதலாவது எது கர்த்தருடையது? முக்கியமானது என்ன? நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ரட்சிப்பு யாரால் வந்ததுன்னா கர்த்தரால் வந்தது. இன்னைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம கூட பழகுறாங்க, நம்ம இணைஞ்ச நண்பர்களாக இருக்காங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம சந்திக்கிறோம், பேசுகிறோம், நம்ம வாழ்கிற இடத்துல நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம கர்த்தரை அறிவிக்கிறோம். ஆனால் ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நமக்கும் எத்தனையோ பேர் அறிவிச்சாங்க. நம்ம முதல் முறை சொன்ன உடனே சர்ச்சைக்கு வந்துட்டோம்? இல்லை. நம்ம எவ்வளவோ நம்ம என்ன செஞ்சோம்? கடந்து போயிட்டு வருஷங்களை கடத்தி போட்டு கொண்டு போயிட்டோம். நம்ம பிரியமாக, நமக்கு பிரியமாக வாழ்ந்தோம். ஆண்டவர் பிரியமாக வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கல. ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு வந்தது. ஒரு வார்த்தை நம்மளை என்ன செஞ்சது? குணமாக்கிச்சு. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொசமாவான்னு சொன்னபடி ஒரு வார்த்தை நம்மளை என்ன செஞ்சது? விடுவிக்கும். இப்போ என்னெல்லாம் ரட்சித்தது வந்து ஒரே ஒரு வார்த்தை தான். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தை. அந்த ஒரே வார்த்தை. அப்போ இயேசு தான் எல்லாமே, வழியும் சத்தியம் ஜீவன் எல்லாம் இயேசு தான் அப்படிங்கிறத ரேமாவாக கொடுத்து என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு அழைக்கும் போது யோவான் 15:16 கொடுத்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்க முடியும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். இதுதான் என்னுடைய ஊழிய அழைப்பின் வசனம். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் வசன ஆதாரத்தின்படி கர்த்தர் அழியாத வித்தாகிய அவருடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை கொண்டு நம்மை சிறப்பித்தார். அல்லேலூயா. அழியாத வித்து, அந்த வசனத்தை கொண்டு நம்மளை மறுபடியும் சிறப்பித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆகவே ரட்சிப்புங்கிறது மறுபடி பிறந்த ஒரு அனுபவம், ஒரு பெரிய அனுபவம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பானவன் யார்? அப்போ எவ்வளோ பெரிய சாக்கியத்தை ஆண்டவருக்குரியதை நமக்கு கொடுத்துறார். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அது நமக்கு என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஆகாயம் 2:8 வாசிங்க. வெள்ளியும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ற. கர்த்தருக்குள்ளதெல்லாம் என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு வந்தாச்சா, அப்புறம் என்ன வரணும் நமக்கு? வெள்ளியும் பொன்னும். அப்போ வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் விவரமாக அதை சொல்லணும்னா நீதிமொழி 3:16 பாருங்க. நீதிமொழி 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அது வலது கையில் என்ன இருக்குது? தீர்க்காயுசு இருக்குது. இடது கையில் செல்வமும் கனமும் இருக்குது.
இப்போ என்ன இருக்குது? யாருடையது? வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது, தீர்க்காயுசும் கர்த்தருடையது, செல்வம் கர்த்தருடையது. செல்வம், கனம், ஐஸ்வர்யம் இதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. இப்போ சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன இருக்குது? ரட்சிப்பு வந்துருச்சு. அப்புறம் எல்லா செல்வம், கனம், மகிமையும், ஐஸ்வர்யம் நமக்கு என்ன செஞ்சிடும்? நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலையை பார்த்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? மாப்பானையில் கொஞ்சம் போல மாவு இருந்தது, எண்ணெய் கலசலில் கொஞ்சம் போல எண்ணெய் இருந்தது இல்லையா? ஒரு கூரை வீடு இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் தான். எவ்வளோ நாளைக்கு இப்படி கொண்டு போகிறோமோ, குற்றியிரும் கொலையிருமா வாழ்ந்தோம். செத்தே வாழ்ந்தேனையான்னு பாடுறாரு இல்லையா பக்தன்? செத்தே அவன் செத்த பிழைப்பு பிழைச்சிக்கிட்டு இருந்தோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நிம்மதி இருக்காது. குடிக்கிற கஞ்சி கூட்டில் தங்காது. ஒரு நிம்மதியே இருக்காது, ஒரு சந்தோஷமே இருக்காது, மகிழ்ச்சியே இருக்காது. ஆனால் ஜடம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம், செத்த பணம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்தார். முதலாவது என்னுடையதெல்லாம் உன்னுடையன்னு சொல்லி ரட்சித்தார் பாருங்க. அப்புறம் வந்தது பாருங்க, நமக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் தேடி வந்தது. பூமி அந்த நிறைவும் குடிகளும் பொருள்களும் எல்லாம் கர்த்தருடையது. சார்ந்த குணம் உள்ளவர்கள் அல்லேலூயா அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பாக்கியவங்களாக இருப்பாங்க. அப்படி சொல்லி ஆண்டவர் செல்வம், கனம் எல்லாத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்பட்டவங்கள்ட்ட சரித்திரத்தை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் வாழ்க்கை என்ன. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிமு உண்டு. கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு முன், கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில வருவதற்கு பின். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிமு உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல அவர் சரித்திர புருஷராக இருக்கிறார். உலகத்தை ரெண்டா பிளந்து நிற்கிற சரித்திர நாயகன். ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு படிச்சே தான் அவனை யாராக இருந்தாலும் சரி. அதுபோல ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ அவனுடைய வாழ்க்கைக்கு வருவதற்கு முன் அவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு, கிறிஸ்தவன் உள்ளத்திலே சொந்தமான பிறகு, கிறிஸ்துவன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு விதமான ஜனங்கள் நம் மத்தியிலே அகாஸ்வராஜா ஆளுகிற 127 தேசத்திலையும் ஒரு விதமான ஜனங்கள், யூத ஜனங்களை பற்றி அப்படி சொல்லலாம். ஆமாம், ஒரு விதமான ஜனங்கள் சிதறுண்டு பரப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய நடக்கை எல்லாம், அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் விகற்பமாக இருக்கிறது, அப்படி வித்தியாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தில் எல்லாரும் செய்கிறமே செய்ய மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய மகிமையே வேற. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்போ ரட்சிப்பு வந்த பிறகு நமக்கு என்ன வருது? செல்வம், கனம் எல்லாமே நமக்கு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவது என்ன வருதுன்னு பார்ப்போம். 1 நாளாகமம் 29:11. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், இதில் நம்ம ஜெயத்தை எடுத்துக்கிடுவோம். ஜெயம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயம் 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 தான். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிறவர் இப்போ எங்கே இருக்கிறார்? இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தம். இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்துக்குள்ளே, உங்களுடைய இல்லத்திலே, என்னுடைய இல்லத்திலே, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளே வாழ்கிறவராய் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். அவருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்வு. அப்போ அவருக்குள்ளதெல்லாம் நமக்குரியதாக என்ன செய்து மாறுகிறது. அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயம். அல்லேலூயா. ஆமாம், குதிரை எத்தனை நாளுக்கு இருந்து ஆயத்தமாக கூட ஜெயமே என்ன வரும்? கர்த்தரால் வரும். அப்போ ஜெயம் கொடுக்கிறவர், வெற்றி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு. அதாவது அவரோடு நம்ம இருக்கும்போது, அவரோடு இருந்தால் தான், நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், அது என்னுடையதெல்லாம் நம்முடையதாக இருக்கிறது. இதுதான் அன்னைக்கு தியானம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது சங்கீதம் 62:11 வாசி பாருங்க. சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வல்லமை யாருடையது? தேவனுடையது. அப்போ
ரட்சிப்பு கர்த்தருடையது, செல்வம், கனம், ஐஸ்வர்யம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது, வல்லமையும் கர்த்தருடையது என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. இதெல்லாம் என்னுடையதெல்லாம் என்னதாகும்? உன்னுடையதாக மாறும். உன்னுடையதாகும். உன்னுடையதாக இருக்கிறதுங்க. மாறும், வரும், போகணும்னு சொல்ல. நீ எப்போது என் கூட இருந்தா என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்குது அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. எல்லாமே அவர்கிட்ட இருக்க எல்லாம் நமக்கு வரும். அப்போ என்னெல்லாம் வரும்? ரட்சிப்பு வரும், செல்வம், கனம், ஐஸ்வர்யம் வரும், ஜெயம் வரும். எங்கே போனாலும் வெற்றி, எதிலையும் வெற்றி வரும். அப்புறம் என்ன வரும்? வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. உந்தன் வல்லமையால் மகிழ்ந்திருக்கின்றேன் அப்படின்னு பாடுறாரு இல்லையா பக்தர். அப்போ தேவனுடைய வல்லமை நமக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு என்னமெல்லாம் கிடைக்குது பாருங்க. நிறைய இருக்குது. ஒரு சிலது நேரத்தை கருதி ஒரு சில மாத்திரம் நம்ம தியானிக்கிறோம். 5வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 6:13 பாருங்க. மத்தேயு 6:13 என்னது அவருடையது? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ராஜ்யம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது, செல்வம், கனம், ஐஸ்வர்யம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது, ராஜ்யமும் கர்த்தருடையது. இப்போ நாம் அவரோடு இருந்தால், நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறதுன்னு சொல்லு. ஒரு வேலையில சொல்லுமா, எவ்வளோ பெரிய சிலாக்கி பாரு. என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, வரும். என்னுடையதெல்லாம் உன்னுடையதா வரும், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா மாறும், என்னுடையதெல்லாம் ஒருவேளை உனக்கு கிடைக்கும். இப்படிலாம் ஒரு டவுட்டாலாம் சொல்லலை, சொல்லிட்டார். அதனால தான் மூத்த மகன் என்ன நினச்சிருப்பான் அவருக்கு. அதுக்கப்புறம் தம்பி இவனே போய் கட்டி பிடிச்சிரு, வாடா தம்பி அப்படின்னு சொல்லி இவனே போய் எல்லாம் விருந்தெல்லாம் சமயம் எல்லாத்துக்கும் பரிமாறி இருப்பான். அன்னக்காரன் தான் அந்த மும்முரமாக வரைஞ்சி கட்டிக்கிட்டு நின்றுப்பான் அந்த வீட்டில். அல்லேலூயா. அப்பா சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, நீ எப்போது என்னோட இருக்கிறாய். இன்னும் செத்து போனான்டா, திரும்ப வந்திருக்கான். காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டிருக்கான். அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது கடமை தானப்பா. காணாமல் போனவர்களை தேடி வந்து, நம்மளும் ஒரு காலத்தில் இயேசுவை விட்டு, தேவனை விட்டு காணாமல் இந்த உலகத்துக்கு பின்னே போய்கிட்டு இருந்த நம்மை கர்த்தர் மீட்டு ரட்சித்தாரே. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சிலாக்கியம். இப்போ ஏசப்பாவுக்குள்ள அதெல்லாம் நமக்கு சொந்தமாயிட்டு. நீங்கள் நல்லா சொல்ல போகிறார். நாம் ஒரு ஜெபம் பண்ண பாருங்க, ஆண்டவர் கேட்குறாரு. அவர் நாமத்தை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. இந்த வாரத்தில் ஒரு அர்த்தம் சொல்லணுமா? அல்லேலூயா. கர்த்தர் நன்றி கொண்டாடட்டும். ஒரு சேவியராஜனுடைய மகா மறுபடியும் ஒரு சிறு காய்ச்சல் மாதிரி வந்தது. நான் சொன்னேன், அவங்க ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நான் சொன்னேன், இனி நீங்கள் நினைக்கிற மாதிரி காய்ச்சல் ஒரு காலம் அதுக்கு வராது. ஏன்னா குமாரன் இயேசு விடுதலை ஆக்கிட்டார். ஆகவே நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கீங்க. இனி டெரஸ் மாதிரிக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வருது. இது ஒரு கிளைமேட்டு சேஞ்சாக இருக்கும், ஏதாவது உடலில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கும், சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகணுன்ட்டு வந்தாங்க. வரும்போது சர்ச்சுக்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி வந்தாங்க. நானும் இறங்கி போய் ஜெபம் பண்ணேன். அப்போ நான் போய் தொட்டு ஜெபம் பண்ணும்போது பார்க்கும்போது பிள்ளைக்கு அற்புதமான ஒரு ஃபீவர் எதுவுமே இல்லை, நார்மலாக. நான் சொன்னேன், சீஸ் நார்மல், நீங்கள் ஆனால் டாக்டரை போய் காட்டிட்டு வந்தாங்க, நீங்கள் புறப்பட்டு வந்துட்டீங்க, போயிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்கிறார், ஒன்றுமே இல்லை, இனி அந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டாம், எதுக்கும் காய்ச்சல் வந்து அந்த மாத்திரை வேணால் போட்டுக்கோங்க, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி அனுப்பிட்டாரு. அப்புறம் அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போது எல்லாம் அவருடையது எல்லாம் நம்முடையதான். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அற்புதம் என்ன செய்யுது? நடக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம மூலமாக நடக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி வருகிறாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ மனிதர்களே, மேற்கூறிய கர்த்தருடையவைகள் எல்லாம் நம்முடையதாக இருக்கிறது அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். தேவனுடைய சேஷ புத்திர பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை வாக்களித்திருக்கிறார். எப்போது தெரியுமா இதெல்லாம் நம்முடையதாக மாறும்? அந்த 15:31 பார்த்தீங்கன்னா, மகனை நீ எப்போது என்னோடு இருக்கிறாய்ன்னு சொன்னாங்கல்ல. அப்போது நான் தகப்பனோடு, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குரிய தகப்பன், நம்முடைய தகப்பனோடு கூட நம்ம எப்போதும் இருந்தால் இவை எல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். ஒரு முக்கியமான இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க. முதலாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சீசர்களை தெரிந்து கொள்கிறார். அவர் சீசர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக முழுவதும் ஜெபித்து, மலையிலிருந்து ஜெபித்துட்டு இறங்கி வந்து மனுஷர்களை பார்க்கிறார்.
யார் யாரை தெரிந்து கொள்ள சித்தமாக இருந்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டு ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களை என்னையும் இன்றைக்கு அவர் தெரிந்து கொண்டு ஏற்படுத்தி சீசர்களாக்கி இருக்கிறார். முதலாவது அவர் சீசர்களை ஏற்படுத்தின அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்போமா? மார்க்கு 3:14 என்ன சொல்லுது? அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும். அல்லேலூயா. முதல்ல உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா எதுக்கு தெரியுமா? அவரோடு கூட இருக்கிறது தான். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டாரு. முதலாவது என்ன செஞ்சார்? எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அதுக்கு பிறகுதான் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அதுக்கு பிறகுதான் வியாதியர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவருடைய இதெல்லாம் பிறகு நம்முடையதான் மாறுது. எப்போ அப்படின்னா அவரோடு இருக்கும்போது. நாம் தேவனோடு இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம் தேவனோடு இருக்கிறோமா? சிந்திப்போமா? தேவனோடு இருக்கிறத பற்றி யோசிப்போமா? நீங்கள் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட நாம் எப்போதும் தேவனோடு இருக்கிறோமா? நம்முடைய வாயில எப்போதும் அவரை துதிக்கக்கூடிய துதி இருக்கிறதா? நம்முடைய இருதயம் முழுவதும் அவர் நிறைந்திருக்கிறாரா? எப்போதும் அந்த சிந்தையாக நம்ம இருக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறோமா? தேவனோடு கூட நெருங்கி உறவாடி கொண்டு இருக்கிறோமா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை நாம் நிதானிக்க வேண்டும். அது உண்மைன்னா அவரோடு நம்ம இருப்பது உண்மைன்னா அவருடையது எல்லாமே நம்முடையது. அவருடையது என்னது? ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஜெயம். நம்ம வாசம் இல்லையா? எல்லா காரியமும் நமக்கு சொந்தமாக மாறிடும். நித்திய ஜீவன் அவருடையது. என்னாலும் உயிரோடு இருக்கிறது. துவக்கமும் முடிவும் உள்ளது. நமக்கு ஒரு துவக்கம் இருக்கலாம், ஆனால் முடிவு கிடையாது. ஏன் தெரியுமா? நித்திய ஜீவன் அந்த வாக்களித்து கொடுத்துட்டார். அதற்காக ஜீவனை கொடுத்து நமக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் ஜீவனை கொடுத்து நம் ஜீவனை மீட்டிருக்கிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட ஜீவனை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். ஆகவே ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால செல்வம், கனம், ஐஸ்வர்யம் நமக்கு உண்டாயிருக்குது. அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாருக்கும் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி தேவ கிருபையும் மனுஷ தயவும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜெயம் உண்டாயிருக்கிறது. நமக்கு வெற்றி. நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நீங்கள் நானும் இயேசுவோட இருக்கும்போது ஜெயம், வெற்றி நமக்கு கிடைக்குது. அப்புறம் வல்லமை நமக்கு தேவனுடைய வல்லமை. அவருடைய வல்லமையினால பிசாசுகளை பிறகு அவருடைய வல்லமையினால இந்த பூமியில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வல்லமை தருகிறார். அது மாத்திரமல்ல, தேவ ராஜ்யம் அவருடையது. அது நம்முடையதான் என்ன செய்யுது? மாறுது. இப்போ நம்ம அவரோடு கூட இருக்கும்போது இத்தனை பெரிய ஸ்லாக்கிகளை பெற்ற ஜனமாக நம்ம மாறுகிறோம். எனக்கு அதான் பிடிச்ச வசனம் தான் இந்த மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர் ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறி போனார். பின்பு அவர் மலையில் ஏறி 14 வசனம், பின்பு அவர் ஒரு மலையில் ஏறி தமது சுத்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும். அது ரொம்ப முக்கியமான அவரோடு கூட இருக்கணும். 12 சீசர்களை தெரிந்து கொண்டவர் முக்கியமான நோக்கம் என்னன்னா அவர்கள் தம்மோடு கூட இருக்கணும். எனவே தேவசனமே, நாம் தேவனோடு இருக்கும்போது தேவனுடையதெல்லாம் நம்முடையதாக மாறிடும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இருக்கிறதுன்ற மாறும் வரும் அப்படிலாம் டவுட்டெல்லாம் எதுவுமே சொல்ல. நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், அந்த வாச பகுதி, நீ எப்போது என் மகனே, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த நிச்சயம் உள்ளவர்களாக நான் தேவனோடு இருப்பேன், தேவனோடு நான் இருப்பேன், என்னோடு அவர் இருக்கிறார். இந்த நிச்சயம் ஒவ்வொரு நிமிஷமும் மணித்துளிகளும் நமக்கு ரொம்ப முக்கியங்க. 24 மணி நேரம் நமக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறாரு. ஒரு நாள் முடிஞ்சு இன்னொரு நாள் வருது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே ஒரு நாளை தந்த தேவன், இந்த நாளை தந்த தேவனுக்கு சோத்திரம், நல்வாழ்வளித்த இறைவனுக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எப்படிலாம் பாடுறாங்க பாருங்க. அப்போ இந்த ஒவ்வொரு நாளையும் தருகிறார், கிருபையாய் கூட்டி தருகிறார். எத்தனை பேர் ராத்திரி படுத்து காலையில் எழுந்திருக்கிறது? ஆனால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறோம்னு சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் கிருபை நாட்களை நமக்கு தந்திருக்கிறார், ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார். ஆகவே அவர் தேவசனத்தை நாம் தேவனோடு இருக்கும்போது அவருடைய இதெல்லாம் நம்முடையதாய் மாறும். ஆகவே தேவனோடு நம்ம இருக்கும்போது
அவரோடு இருக்கக்கூடிய அந்த நிச்சயம் நமக்கு இருந்துன்னா, உங்களுக்கு எனக்கு அந்த நிச்சயம் டெய்லி இருக்குதா, ஒவ்வொரு மணித்துளிகளும் இருக்குதா, அது நிச்சயம்னா அவருடையது நம்மளுடையதான் உண்டாயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு பக்தன் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அது மாதிரி நம்மளும் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும். எங்கே வாசிங்க, சங்கீதம் 139:18. சங்கீதம் 139 18வது வசனம் வாசிங்க. அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா, நான் விழிக்கும் போது இன்னும் உன் மண்டையில் இருக்கிறேன். நான் விழிக்கும் போது, அல்லேலூயா, அதை அண்டர்லைன் பண்ணணும். நான் விழிக்கும் போது இன்னும் உன் மண்டையில் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் விழிக்கும் போது இன்னும் உன் மண்டையில். ஒவ்வொரு நாள் விடியிறது அவருடைய பாதத்தில் விடியணும். எழுந்திருக்கும் போதே சோத்திரத்தோடு எழுந்திருக்கணும். ஆயுசு நாட்கள் அவர் தான் தர்றாரு. எத்தனை பேர் காலையில் பாருங்க, மரண அறிவிப்பு இப்போ இல்லை. இந்த கொரோனா காலத்தில் மரண அறிவிப்புலாம் இல்லை, எல்லாம் அமைதியாக இருக்குது. இப்போல்லாம் லாக்டவுனில் இருக்குது. அதனால் டெய்லி இப்போ கேட்குறோமே, ஒரு நாளுக்கு ஒரு 4 நாளும் எப்படியும் மரண அறிவிப்பு. இன்னாருக்குடைய அப்பாவும், இன்னாருக்கு தாத்தாவும், இன்னாரும் இப்படி இறந்துட்டாங்க, ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை கேட்கறதுக்கு நம்ம இருக்கிறோம்னா அவங்கள விட நம்ம பெரிய ஆளுங்க இல்லை, அவங்கள விட ரொம்ப பரிசுத்தவான் அப்படி கிடையாது. கர்த்தருடைய கிருபையினால அதை கேட்கறதுக்கு நம்ம இருக்கிறோம். நமக்கு ஒரு நாள் அது உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை. அதனால தான் இவன் சொல்கிறான், இந்த பக்தன் சொல்கிறான், நான் விழிக்கும் போது படுத்துறங்கி விழித்துக் கொள்வேன், கர்த்தர் என்னை தாங்குகிறான்னு பாட்டு பாடுறாரு இல்லையா? அந்த மாதிரி நான் விழிக்கும் போது இன்னும் உன் அண்டையில் இருக்கிறது. அது அண்டையில் இருக்கிறது பெரிய பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 3:5 பாடு, அதை வாசிங்க. 3:5 வாசிங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம விழிக்கிறது சும்மா நம்ம விழிச்சிட முடியாது. படுத்த சிலவங்க எழுந்திருக்கிறது இல்லை, மூச்சு விட மறந்துடுறாங்க, விட்ட மூச்சை எடுக்கிறதுக்கு மறந்துடுறாங்க, உள்ள எடுக்கிறதுக்கு. அப்படி போயிருது. நான் 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 காலையில் விழிக்கும் போது இன்னும் உன் மண்டையில், நான் விழிக்கும் போது உன் மண்டையில் இருக்கிறேன் அப்படிங்கிற. இங்கே சொல்கிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. படுத்துறங்கி நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டுடைய பெரிதான கிருபை. இப்படி நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நடக்கிறோமா? அப்படியானால் கர்த்தருடையது எல்லாம் நம்முடைய ஆயுதம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவர் அண்டையில் இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நேரம் இருக்குன்னா இது ஒரு காரியத்தை கொஞ்சம் டீப்பாக தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். தேவனுடையதெல்லாம் நம்முடையதாய் எப்போது மாறும், எப்படிப்பட்ட தகுதிகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம், சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவனுடையதெல்லாம் நம்முடையதாக எப்போது மாறும், அது எப்படிப்பட்ட தகுதிகள் நமக்கு வேணும்னா, ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க, அது நம்முடையதாக எப்போ மாறும்? சங்கீதம் 3:8 வாசிங்க முதல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது. போதும். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னா அந்த அவருடையது அப்படிங்கிறதுக்கு இன்னும் கன்ஃபார்மாக புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்னா மத்தேயு 1:21. அது ரட்சிப்பு கர்த்தருடையதானான்னு பார்ப்போம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யாரு? கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னா அது கன்ஃபார்ம் தானா? அது உறுதி தானா? எப்படி உறுதியாச்சு அப்படின்னா அவர் பேரே ரட்சகருங்க. ஒரு அடையாளம் சொல்லுமா? அவருக்கு பேரே என்னதான்? இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தம். ஆகவே ரட்சிப்பு யாருடையது? இப்போ கர்த்தருடையது. இப்போ சொல்வோம் இயேசு கிறிஸ்துடையது. ரட்சிப்பு யாருடையது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஏன்னா இயேசு என்றாலே ரட்சகர் என்று அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு அவருடையதுன்னா அது நம்முடையதான். என்ன செய்யும்? மாறும். எப்போ மாறும்? எப்போ மாறும் அப்படின்னா நம்ம அவரோடு இருக்கணும். அவரோடு இருக்கிறது எப்படி? அவரோடு இருக்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வெளியரங்கமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரோமர் 10:13. ரோமர் 10:13. அவரோடு நம்ம இருக்கிறோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வெளியரங்கமாக ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படும். ஒரு அலையில சொல்லுமா? ரட்சிப்பு கர்த்தருடையதுங்க. அவர் பேரே ரட்சகர் தாங்க. ஆனால்
அந்த ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு அடையாளப்படுத்தக்கூடியது. நாம் அவரோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத எதனால கண்டுபிடிப்பாங்க? நாம் அவருடையவன், நான் கர்த்தருடையவன் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. அதை எதனால மக்கள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னால், எங்கே கடவுளுடைய வல்லமை வெளிப்படுமோ, எங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுமோ அங்கே நம்ம இருப்போம். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவில்லாத இடங்களில் நம்ம தங்கி தாவரிக்க மாட்டோம். எப்பவும் நம்ம வாயில் அவர் துதிக்கக்கூடிய துதி இருக்கும். அவர் நாமம் மகிமைப்படக்கூடிய இடத்துல தான் நம்ம காணப்படுவோம். நான் ஒரு பாட்டு காலையில் பாடுவேன், அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் அந்த பாட்டை. கடவுளின் வல்லமை கனமகிமை காணும், கடவுளின் வல்லமை கனமகிமை காணும், இடமதில் செல்வதே என் இஷ்டம். அப்போ கர்த்தருடைய மகிமை எங்கே வெளிப்படுமோ, கர்த்தர் நாமம் எங்கே மகிமைப்படுமோ அங்கே தான் போவேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தான் வாழ்வேன். என் வாயில் எப்பவும் அவருடைய துதி இருக்கும். என் இருதயம் முழுதும் அவர் நிறைந்திருப்பார். என் சிந்தை முழுதும் அவர் ஆளுகையில் இருப்பார். அப்படிங்கிற ஒரு உணர்வு வரதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை தொழுது கொள்வது. அதுதான் அவரை தொழுது கொள்வது. நம்ம எப்போதும் நம்ம வாழ்க்கையே தொழுது கொள்வது தான். ஆராதனை என்பது நம்முடைய வாழ்வின் நோக்கமே அதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆகவே ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படதுக்குன்னு ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவங்க இவங்க கர்த்தருடையவங்க. இப்போ ரட்சிக்கப்படாதவங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அப்படி வச்சுக்கிடுவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். நம்ம என்ன சின்ன பந்துக்கெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் வருவாங்க, லீவ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஒரே ஓய்வாக வச்சுட்டாங்க. இந்த மாதத்துலேயும் 4 வாரம், கடந்த மாதத்துலேயும் 4 ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்களா. இப்போ இன்றைக்கி 2ஆம் தேதியிலேருந்து அடுத்து 31ஆம் தேதி வரலையும் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. வர ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது இந்த மாதத்தில். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5 ஞாயிறு இருக்குது. 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் வரும், 23ஆம் தேதி, 31ஆம் தேதின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஞாயிறு வரும். இந்த ஞாயிறு முழுவதுமே முழு ஊரடங்கு. நான் நினைக்கிறேன் இவங்க சொல்லி திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த கொரோனா வைரஸை அனுமதித்தவர் அகற்றவும் வல்லவர். அல்லேலூயா. அதை அகற்றி போட வல்லவர். அவர் செய்ய நினைத்து தடைபடாது. அவர் சரியாக செய்வார். இவங்க திட்டமிடுறதுக்கு முன்னமே அவர் என்ன செஞ்சிருவார், திட்டம் எப்போ போகணும்னு அவருடைய தீர்மானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்படி ஒரு தடை. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு. சனிக்கிழமை முழுவதும் மீன் கடையிலையும் இறைச்சி கடையிலையும் போலீஸால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சனிக்கிழமை அங்கே எல்லாம் நெடுநெடுன்னு கிடக்குது. நீ ஒரு கிழமையை விட்டனா இன்னொரு கிழமையில மக்கள் கூட தான் செய்வாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை உனக்கு எல்லாரும் கூட்டிடுவாங்களோ, ஓடிடுவாங்களோ, எல்லாருக்கும் லீவ் ஆச்சா. இப்போ எல்லாருக்கும் எப்போதும் லீவு தான். ஒருத்தர் சரியாக வேலை பார்க்கல. ஒவ்வொரு இடமும் 50 பேர் 100 பேர் வேலை பார்க்கறதுல 50 பேர் தான் வேலை பார்க்கணும். முழுசாக ஒருத்தர் வேலைக்கு போகும். பஸ்ஸு ஓடலை, ஒன்றும் கிடையாது. அப்போ எங்கே போவாங்க? ஒன்றும் போகல. பைக்கில் இருந்தால் கூட்டு போனால் தான் உண்டு. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகாமல் வேலை கிடையாது. வீட்டிலேயே முன்னாலேயே வேலை பார்த்துட்டு இருக்க முடியும்? சம்பளம் கிடைக்குமா? கிடைக்காது. எல்லாம் கூலித்தொழிலெல்லாம் படாத பாடுபடும். அல்லேலூயா. ஆமாம். அதில் ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆகி போச்சு இப்போ. அல்லேலூயா. அதில் ஞாயிற்றுக்கிழமை பர்டிகுலராக கடந்த 4 ஞாயிறும் முழு ஊரடங்கு. இப்போ வரப்போகிற 5 ஞாயிறும் முழு ஊரடங்கு அப்படின்னு கர்த்தர் ஒரு ஊரடங்கு போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று செய்வார். அதை யாராலையும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. ஆகவே நமக்கு ஒரு சிம்பல் உண்டு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் இல்லை, 24 மணி நேரமும் ஆராதிப்போம். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறதையும் தொழுது கொள்கிறதையும் நாம கர்த்தரை துதிக்கிறதையும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதையும் எந்த மனுஷனாலையும் தடை பண்ண முடியாது. தானியேல் அந்த தாக்கீதுக்கு கையெழுத்து வைத்தாகிவிட்டது என்று அறிந்த பின்பும் தான் வழக்கம் போல செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை பரலோக தேவனை நோக்கி என்ன செய்தான்? எருசலேமை நோக்கி பலகணி திறந்திருக்கும் போது பரலோக தேவனை நோக்கி தினமும் 3 வேளை ஜெபித்தான். அரசாங்க சட்டமே மாறிச்சு. ஆகவே ஜெபிக்கிற நம்ம கையில் இருக்குது. ஆமென். கர்த்தரை தொழுது கொள்கிற நம்ம கையில் இருக்குது. உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது, உண்மையாய் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்ம அடையாளப்படுத்தப்படுகிறோம், இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு. அதை யார் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. உபாகமம் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அல்லேலூயா. அப்போ அவர் ஒருவரையே ஆராதிப்பார். பிசாசுகிட்ட சாத்தான் சோதிக்கு வரும்போது ஏசுநாள் சொன்ன வார்த்தை தான், அதை தண்டனிட்டு பணிந்து கொள், இது எல்லாம் உனக்கு தாரேன் நான் போய் சொன்னாங்க. பூமியான நிறைவு குடிகளும் பொருள்களும் எல்லாம் கர்த்தருடையது. அவன் ஏசுநாட்டே போய் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு உள்ளது, நான் எவனுக்கு விருப்பமாக இருக்கனோ அவனுக்கு நான் கொடுப்பேன், அதனால என் காலில் விடு அப்படின்னு சொல்லுவான்.
அல்லேலூயா. அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே அவருக்கே பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அல்லேலூயா. வசனத்தை போட்டு ஓடி போயிட்டான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆகவே நமக்கு ஒரு அடையாளம், ரட்சிக்கப்பட்டவங்களுக்குன்னு ஒரு அடையாளம். இவங்க ஆராதிக்காமல் இருக்க மாட்டாங்க. இப்போ யூடியூப் மூலமாக வீடுகள் முழுதும் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்காமலாம் இருக்குது. இப்போ உள்ளங்கள் இல்லங்கள் எல்லாம் ஆராதனை குடும்பமாக மாறிடுச்சு. அதனால தேவாலயம் மட்டும்தான் வந்தால் தான் ஆராதனை. இப்போ அப்படி இல்லை, எல்லா இடங்கள்லையும் ஆராதனை நடக்குது. அல்லேலூயா. எல்லாருடைய உள்ளமும் கர்த்தரை ஆராதிக்கிறது, எல்லாருடைய இல்லமும் கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலமாக மாறிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே மேன்மையான ஒரு அனுபவம் தான் அந்த ஆராதிக்கிறதையும், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய உத்வேகத்தையும், பரிசுத்தாவின் வல்லமையையும், அவங்க ஜெபிக்கிறதையும், அவங்க ஆராதிக்கிறதையும் இந்த உலகத்தில் எந்த சட்டத்தினாலையும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆனால் பொது சபை கூடுவதற்கு சீக்கிரம் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். அனுமதித்தவர், கொரோனா வைரஸை அனுமதித்தவர் அகற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாளுக்காக நம்ம காத்திருப்போம். அடுத்தபடியாக மார்க் 16:16 பாருங்க. மார்க் 16:16 ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குங்க. நமக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு இருக்குது. இப்படி இருந்தால் தான் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு தெரியும். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி ஆதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரட்சிப்பு கர்த்தருடையது. முதலாவது காரியம் பார்த்தோம், நீ மகனே நீ எப்போது என்னோட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறதுனாரு. அதில் அவருடையது என்னென்னு பார்த்தோன்னா பூமியின் நிறைய கொடிகளும் பொருட்கள் எல்லாம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அப்போ நாம யாருடையவங்க? கர்த்தருடையவங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை என்ன செய்வாங்க? சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி பார்த்தோம். சாந்தம், அமைதி, பொறுமை, தாழ்மை, அன்பு இவையெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது நமக்கு தந்திருக்கிற அழியாத சொத்து. கர்த்தருடைய அந்த வரப்பிரசாதம் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதுடைய ஒரு அடையாளம் பார்த்தோம். இயேசு தான் ரட்சகர். கர்த்தருடையது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பு. அதே நேரத்தில் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒருவரையே தொழுது கொள்கிறவர்கள். அடுத்தபடியாக விசுவாசம் உள்ளதாகி ஞானஸ்நானம் பெறுகிறான் பாருங்க, அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னு ரட்சிக்கப்பட்டவருக்கு அடையாளம் இருக்குது. கடந்த வாரத்தில் திங்கட்கிழமை என்ன செஞ்சுட்டோம்? ஒரு 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோமா இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் விசுவாசம் உள்ளவராகி ஞானஸ்நானம் பெறும்போது அவங்க ரட்சிப்பை பறைசாற்றுறாங்க, எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துகிறாங்க. எபேசியர் 2:8 நாம் விசுவாசத்தை கொண்டு கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். ரோமர் 10:9 நாம் நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணுன்றதுக்காகவே நாம் விசுவாசித்து நாம் என்ன செஞ்சிருக்கோம்? அந்த விசுவாச கிரியை வெளிப்படுத்துவோம். நான் இயேசு விசுவாசிக்கிறேன், நான் அவரை ஒருவரை ஆராதிப்பேன், நான் அவர் ஒருவரை பின்பற்றுவேங்கிறதுக்கு வெளிப்படையான என்னுடைய அடையாள சடங்கு தான் ஞானஸ்நானம். அப்புறம் பரிசுத்தாவுடைய வல்லமை எல்லாம் வருகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கான அடையாளம் விளங்குகிறது. கடைசியாக அந்த ரட்சிப்பு குறித்து பார்க்கும்போது ரோமர் 10:10 ரட்சிப்பு உண்டாக இயேசுவை ரட்சகர் என்று வாயினால், நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். வாசிங்க 10:10 ரோமர். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாகணும்னா வாயினால் என்ன செய்யணும்? அதை அறிக்கணும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால், நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை வெளியே அறிக்கை பண்ணுறீங்கன்னா நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு அர்த்தம். நான் மட்டும் இருதயத்தில் விசுவாசிக்கேன், வெளியே யாருக்குமே தெரியாது, அது விசுவாசம் கிடையாது. நீங்கள் விசுவாசிக்கிறத வாயினால் அறிவிக்கணும். இப்போ நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசு ஒருவரை ஆராதிக்கிறேன், நான் இயேசப்பாவுடைய பிள்ளை, இயேசுன்னு ரட்சித்தார், இயேசு தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அடையாளம். ஆக ரட்சிப்புண்டாக இயேசுவை ரட்சகர் என்று வாயினால் அறிக்கைப்படும். ஒரு சிலர் இந்த சமுதாயத்துக்கு பயந்து அறிக்கை பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு பைபிளே ஒரு குடும்பம் இருக்குது பாருங்க. வாசிங்க யோவான் 12:42 யோவான் 12:42 வாசி பாருங்க. அங்கே ஒரு குடும்பம் எல்லாம் தெரிஞ்சிருந்து அறிக்கை பண்ணலை, பயந்து போய் அறிக்கை பண்ணலை. அவங்க முழுமையான ரட்சிப்புன்னு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. நம்ம அப்போ ரட்சிப்பு உண்டாகணும்னா வாயினால் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்க. நீங்கள் விசுவாசிக்கிறத அறிக்கை பண்ணணும். வாசிங்க அந்த 12:42 ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படிலாம் இருந்தோம்.
நிறைய அதிகாரிகள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் பரிசேயர்கள், வேதபாரர்கள், ஆசாரியர்கள் வாழ்ந்த அந்த சதுசேயர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பூமியில கர்த்தருடைய ஊழியம் செய்கிறார். அநேக அதிகாரிகள், நிக்கோதேமு போன்ற பெரிய அதிகாரிகள்லாம் என்ன செஞ்சாங்க? ஆமா, அந்த சீமோன் கல்லறையில கொண்டு வைக்கிறான இயேசுனார், தனக்கு கல்லறை, தன்னுடைய கல்லறை கொடுத்தாங்க. அவன் ரகசிய சீசனா இருந்தான். எத்தனை பேர் இப்படி ரகசிய சீசனா இந்த மந்தையில் சேராத ஆடுகள்னு சொல்லி அவங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு நாள் கூட்டி சேர்ப்பார். ஆனா ஆண்டவர் விரும்புகிற என்னன்னா அவர் அறிக்கை பண்ணணும். நம்ம பாருங்க, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு அநேகருடைய சட்டம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணால் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படுவார்கள். அப்போ அறிக்கை பண்ணாமல் இருந்தார்கள். பரிசேயர் நிமித்தமும் அதை அறிக்கை பண்ணார்கள். பரிசேயர்கள் பார்த்தா அவங்க சொல்லிடுவாங்க, தேவாலயத்துக்கு நம்ம புறம்பாக்கிடுவாங்க, ஆகவே நம்ம என்ன செய்யணும், அறிக்கை பண்ண வேண்டாம்னு இருந்தாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்றதுன்னா, நாம் ரட்சிப்பு உண்டாக இயேசுவை ரட்சகர் என்று வாயினால் அறிக்கை பண்ணணும், நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். இப்போ சொல்லுங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறதுனா முதலாவது என்னது இருக்குது? ரட்சிப்பு. ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை நமது ஆக்குறதுக்கு என்ன செய்யணும்? ரட்சகராம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவாக இருக்கும். அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவரை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால், அறிக்கை பண்ணவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த மாக்கப்படுகிறதுனால ரட்சிக்கப்படுறது 2 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவினாலே நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறதுல ஒரு ரட்சிப்பு இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 2:13 சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்ன வந்து ரட்சிப்பு. இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம். பரிசுத்த ஆவினால் நம்ம அதை குறிச்சிக்கங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:13, 1 தெசலோனிக்கேயர் 2:13. 1 தெசலோனிக்கேயர்லையும் 2 தெசலோனிக்கேயர்லையும் 2ஆம் அதிகாரம் 14 வாசியம்னா பரிசுத்த ஆவியினால அதை பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுலையும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிப்புக்கு இப்படிப்பட்ட வெளிப்படையான அடையாளங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை நீங்கள் நான் என்ன செய்ய பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்கிறது. அது இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது. இதுவரையிலையும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே. ஆனால் நீதி உண்டாக இயேசுவை இருதயத்தில் விசுவாசிங்க. ரட்சிப்பு உண்டாக வாயினால் இந்த இயேசுவை அறிக்கை பண்ணுங்க. அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ரட்சகர் இயேசு உங்களை ரட்சிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணணுமா? விசுவாசிகள் எல்லாரும் மனதால் படியிட்டு கர்த்தரை துதிப்போம். இயேசுவை நீர் இன்னைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லி பேசுகிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். முதலாவது நாங்கள் ஒரு காரியத்தை பார்த்தோம், ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிக்கப்பட்டவருடைய அடையாளங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளத்துக்காக நம்ம இருக்கணும். எப்போதும் தேவனோடு இருக்கணும். ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ளணும். என்னால் ரட்சிக்கப்படும், தினம் ரட்சிக்கப்படும். தினம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் எங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் தோய்த்து வெளுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்முடையதாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை அவருடையதெல்லாம் நம்முடையதாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நல்ல காலவெளிக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் உங்களுடைய பொற்பாதத்தில் நாங்கள் கூடி வந்து உங்களை தொழுது கொள்ள ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் தடைப்பட்ட காலத்திலே ஆண்டவரை அடைப்பட்டு கிடந்தாலும் நாங்கள் ஆண்டவரே சொல்கிறோம், உம்மால் போஷிக்கப்படுகிறோம், போதிக்கப்படுகிறோம், உம்மால் உணர்த்தி வைக்கப்படுகிறோம், உம்மால் உயிர்த்துவிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டு தேர்ந்து தந்து பலப்படுத்தி சிறப்படுத்தி உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி இதுவரை எங்களை பாதுகாத்து அன்பாய் நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் சொல்கிறோம். எங்கள் குடும்பத்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிற சகலத்தை வேலையடித்து பாதுகாக்கிறதுக்காய் சொல்கிறோம். திருச்சபை மக்கள் யாவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். சிறுபிள்ளைகள் தொடங்கி பெரியவர்களுக்கு ஒவ்வொருவரையுடைய பொற்பாதில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. வியாதி, பலவீனங்கள், தொற்றுகள் எதுவும் பிள்ளைகளை பாதிக்காதபடி இதுவரை கண்காணித்து அற்புதமாய் பத்திரமாய் நடத்தி வருகிற தெய்வம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்திலே கொரோனா வைரஸ் ஒழிந்து போகட்டும். ஆண்டவரே, கர்த்தாவுடைய இரக்கத்துக்காக கொண்டாடுறோம். உங்கள் கிருபைக்காக காத்திருக்கிறோம். அனுமதித்த நீர் அகற்றி கூட வல்லவர். ஆண்டவரே, இப்படி வல்லமுள்ள கரத்தை ஓங்கிய பயத்தை நீட்டி ஆண்டவரே குணமாக்குவீராக என்று சொல்லி வேண்டி காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் குணமாகட்டும். ஆண்டவரே, மரித்தோர் எண்ணிக்கை பெருகக்கூடாது. ஆண்டவரே, மரித்தோரே இல்லை, எல்லாம் குணமாகிவிட்டார்கள் என்று சொல்லணும். ஆண்டவரே சுற்று அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஆசிரியப்பீராக. தேசாதி தேசங்களை கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே 230 தேசங்களுக்குள்ளே அது பரவி இருக்கிறது. 230 தேசத்துக்கு மேலாக அது பரவி இருக்கிறது.
அந்த தேசாதி தேசங்களெல்லாம் அந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் காப்பீராக மக்களை ஆண்டவரே சோத்திரம் காத்துக்கொள்வீராக என்று சொல்லி ஆண்டவரே இதை கம்ப்ளீட்டாக அகற்றி போட்டு இந்த தடை காலத்தை நீக்கி போட்டு பொது சபை கொடுக்கிறோம். பெரிய எழுப்புதலை நாங்கள் காணணும். கர்த்தர்கள் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாருடைய ஜபத்தையும், பரிசுத்தவான்கள் எல்லாருடைய ஊழியத்தையும், பரிசுத்தவான்களுடைய வெள்ளத்தையும் சுகத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து அவர்கள் ஆயுசு நாட்களை பெருக செய்து ஆண்டவர் விசுவாசங்கள் யாவரையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள மிகுந்த பாதுகாப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சபை உடையது, ஒளிக்குள்ள உடையது, நாங்கள் உடையவர்கள். இப்படி நாம் மைமிக்கின்ற எதிரிகளை எடுத்து பயன்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உடைய பாதத்தில் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கனமும் மகிமையும் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சொல்லுவோம். ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் வந்திருந்த அனைவருடைய ஆளுநர்களை பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் என்னைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.